ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் வந்திருக்க 10 வேற லெவலான அப்டேட் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10 அப்டேட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க அது என்னென்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணது இதில் பாருங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்போட இன்டர்ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல், அன்ரீட், ஃபேவரட், குரூப் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாருங்க, உங்களுக்கு லிஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நியூ லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த நேம் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை லவ் அப்படி எது வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் வந்து லவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்க கீழே பார்த்தீங்கன்னா அட் பீப்புள் ஆர் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிற எல்லாரோட காண்டாக்ட்டுமே கேட்கும். ஸோ இதில் நீங்கள் யாரை வேணும்னாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து இந்த டன் ஆப்ஷனாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4வதாக இருந்த 4 குரூப்ஸ் இருந்த இடத்துல இப்போ 5வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், லவ் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து மறுபடியும் உங்களுக்கு தேவையான குரூப்பை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்க முடியும். இதில் வால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா காண்டாக்ட்டுமே இருக்கும். அதே மாதிரி அன்ரீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபேவரட் அப்படின்னு கொடுத்து குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண இந்த லவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொரு ஸ்பெஷல் லிஸ்ட்லையும் வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்க முடியும். 2வது அப்டேட், இதுக்கு நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, அதாவது ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோவை வீடியோவை ஸ்டேட்டஸாக வைக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு மேலவே இப்போ புதுசாக வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டாக வந்து லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிற டைம், இப்போ நீங்கள் எந்த டைமுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணுமோ அதே டைம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அதை இந்த மாதிரி மேலே அதாவது நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்து அதையே உங்களுக்கு ஸ்டேட்டஸாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் உங்களுடைய டைமை மென்ஷன் பண்ணி அல்லது லொக்கேஷனை மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்க முடியும். 3வது அப்டேட், உங்களுக்கு குரூப்லேயே அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய சேட்டில் வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி டிக் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற இந்த ஏரோவை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க என்ன அனுப்புனாலும் ஃபோட்டோ வீடியோ லிங்க் எது அனுப்புனாலுமே இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஏரோ காட்டும். அதாவது அந்த ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு மேலவே இப்படி ஏரோ காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். 4வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது மெசேஜுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி, ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கு எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஒரு 5, 6 எமோஜி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக சில இமோஜிஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய இமோஜிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் இருக்கிற இமோஜிஸை சென்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்க முடியும். 5வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸுக்குள்ளே வந்துடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு கான்விகேஷன் டோன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது வந்து ஆனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற ஸ்டேட்டஸ், அதை நீங்கள் போடுற மெசேஜ் எல்லாம் அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனாக போகும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். 6வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சேட்டுக்கு வந்து ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா அது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க, எத்தனை வீடியோ அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் அனுப்புனதை எண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஃபோட்டோ அனுப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். இதில் பாருங்கன்னா 4 ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன், அதுக்காக 4 அப்படின்னு சொல்லி காட்டுது. இதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் எத்தனை ஃபோட்டோ அல்லது வீடியோ அனுப்புறீங்களோ அதை இந்த மாதிரி உங்களுக்கு மென்ஷன் ஆகும். 7வது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேட்டோட வந்து டீமை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து சேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் சேட்
தீம் அப்படின்னு சொல்லி 2வதா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எக்கச்சக்கமான தீம் இருக்கும். நீங்கள் இதில் வந்து எந்த தீம் வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் எது வேணும்னாலும் இந்த மாதிரி உங்களால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கலர் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். கலர் எந்த கலர் வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வார கலரை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சேட் கலர், அதுக்கப்புறம் வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுலேயும் எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் உங்களால் ஈஸியாகவே செட் பண்ணி வச்சுக்க முடியும். 8வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி பச்சை கலரில் தான் இருக்கும் வாட்ஸ்அப் அப்படின்னா. அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட் அப்படி அதாவது நம்மளுடைய காண்டாக்டை மென்ஷன் பண்ணுற இந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் தான் இருக்கும். இனிமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கருப்பு கலரில் தான் இருக்கும். மேலே வாட்ஸ்அப் அப்படின்றது இந்த மாதிரி கருப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த சேட்டுக்கான ஆப்ஷனும் கருப்பில் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் இனிமேல் வந்து மாறப்போகுது. அதாவது வாட்ஸ்அப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆக போகுது. 9வது அப்டேட் முன்னாடியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வர ஒரு லிங்கை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அதாவது நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். இனிமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது வாட்ஸ்அப்பில் இருந்துட்டு உங்களால் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அப்புறம் ஃபேஸ்புக் ஸ்டோரி, அதுக்கப்புறமா எக்ஸ் தளம் அந்த மாதிரி அதில் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது லிங்க் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் டைரெக்டாகவே உங்களுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்க முடியும். 10வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த லிங்கை வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகும். அது யூடியூப் வீடியோஸ் ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து யூடியூப்புக்குள்ளே போகும். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ இது வந்து எதில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இது சேஃபான லிங்கா அப்படின்றத வெப்சைட் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயே வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க 3வதா. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து சேஃபானதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அப்டேட்டும் இப்போ கொடுக்க இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது சாங்ஸ் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் அப்டேட் வரப்போகுது. அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி வைக்கும்போது எப்படி சாங்கை வந்து நம்ம ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அதில் வந்து நம்ம ஸ்டோரி வச்சுக்க முடியும். அதாவது சாங் ஆட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்க முடியும். அதுக்கான அப்டேட் எல்லாமே வாரதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் ரீல்ஸ் பார்க்குமோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் ரீல்ஸ் பார்க்குறதுக்கான அப்டேட் வாரதுக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் எல்லாமே ஃபியூச்சரில் வாரதுக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்லேருந்து என்ன அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும்.